கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் குரு வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டாரு, வரக்கூடிய வரவுகளை ஸ்லோ பண்ணி விட்டார் உங்களுக்கு. அதனால் இப்போ வந்து என்ன ஆக போகுதுன்னா, குரு மாறின பிறகு தான் உங்களுடைய பூர்ண வளர்ச்சிகள் இருக்கும். சனி பகவான் வந்து அட்டமாதிபதி ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்திற்கும் உடையவர். அவர் வந்து இப்போ ஜீவனஸ்தானத்தில் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறனால குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த 1, 7 இந்த 2 பாவத்திற்குடைய அதிபதிகளும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த வருடத்தில் சிவாய நமஹா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 வரக்கூடிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய வருடம் நல்ல சுபிக்ஷமானதாகவும் நல்ல ஏற்றமான சூழ்நிலையும் குடும்பத்திலே நல்ல சந்தோஷத்தையும் உடம்பிற்கு தேக ஆரோக்கியத்தையும் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் அறிவு நல்ல புத்தியையும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் கைகூட வேண்டும்படியாகவும் குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு பிறக்க வேண்டும்படியாகவும் வேலையிலே நல்ல மன சந்தோஷகரமான நல்ல வேலை வாய்ப்புகள் ஸ்திர உத்தியோகங்கள் வியாபாரத்திலே அதி உன்னதமான லாபங்கள் விவசாயத்திலே நல்ல விவசாய செழுமைகள் இவ்வருடம் ஏற்பட வேண்டும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து இப்போ வந்து 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. அதற்கு முன்னதாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான வருடமாக இருக்கிறது. காலப்புருட தத்துவத்தில் 3ஆம் பாவத்தில் இருந்தால் இந்த வருடத்தில் குரு பகவான் ஆரம்பித்து வைக்கிறாரு. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தினுடைய ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே குரு பகவான் வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகு பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து கும்ப ராசியிலே இருக்கிறார். அதே ராசியில் தான் சனி பகவானும் இருக்காங்க. கூடுதலான விஷயம் என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த வருடம் நடக்கக்கூடியதான ஒரு பெயர்ச்சி, முக்கிய கிரகத்தினுடைய பெயர்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அது சனி பெயர்ச்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் அவருடைய இப்போ இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இருந்தது. இப்போ அவர் வந்து அவருடைய அடுத்த வீடாக இருக்கக்கூடிய மீன வீட்டிற்கு செல்லுகிறார். அடுத்ததாக நடக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி 2026 குரு பகவான் வக்ரகதியில் போயிட்டு இருக்கார் சொன்னேன் இல்லைங்களா ஆரம்பத்தில். அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாருங்க. அடுத்தது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்றாரு. அந்த குரு பெயர்ச்சி அவர் இருக்கக்கூடிய ராசியான அதாவது மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு உச்ச பலம் பெறுகிறார். அதாவது கடகத்திலே குரு பகவான் உச்ச பலம். அப்போ அந்த குரு பகவானுடைய உச்ச பலமான பெயர்ச்சி நடக்குதுங்க இந்த வருடத்தில். அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் அதிசாரம் வேற வாங்குறாரு. அது எப்போன்னு கவனிச்சிங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 குரு பகவான் அதிசாரமாக, அதாவது அதிசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போதே அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைவது போல ஒரு தோற்றத்தை கொடுப்பது, அதற்கு அதிசாரம் அப்படின்னு பேர். பொதுவாகவே ராஜ கிரகங்கள் நேர்கதியில் போகும், தாரா கிரகங்கள் பின்கதியிலே போகும். தாரா கிரகமாக இருக்கக்கூடிய 5 கிரகங்கள் அதிசாரம், சாரம், வக்கரம், அதிவக்கரம், மந்தம், மந்தச்சரம் அப்படின்னு நிறைய விதமான பிளானட்டரி பொசிஷன்லாம் அவங்க போவாங்க. ரொம்ப ஸ்பீடாக போவாங்க, இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, திடீர்னு பின்னோக்கி போவாங்க, அதன் பிறகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரியே மந்தமாக நின்று கொண்டு இருப்பாங்க. இதுமாரி நிறையா அதனுடைய பிளானட்டரி பொசிஷன் அவங்களுக்குலாம் இருக்குங்க மற்ற அந்த தாரா கிரகங்களுக்கு. அந்த வகையில் இப்போ வந்து அவர் குரு பகவான் அதிசாரமாக போகிறார். அடுத்ததாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2026 அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்றுக்குவார், வக்ரமாக மாறுகிறார், மறுபடியும் பின்னோக்கி வர ஆரம்பிச்சிடுறார். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 2026 கவனிச்சிங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க. இந்த ராகு கேது அதாவது இந்த வருடம் கவனிச்சிங்கன்னா சற்றேற குறைய எல்லா கிரகத்தினுடைய பெயர்ச்சியும் நடந்துருது. சில வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது. ஒரு சில சமயம் சனி பெயர்ச்சி இருக்கும், ராகு கேது பெயர்ச்சி இருக்காது, அல்லது ராகு கேது பெயர்ச்சி இருக்கும், சனி பெயர்ச்சி இருக்காது.
ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சியும் வருகிறது, இந்த 2026 சனி பெயர்ச்சியும் வருகிறது, அதே போல் ராகு கேது பெயர்ச்சியும் வருது. இதனால் இந்த வருடம் ரொம்ப அற்புதமான வருடம், எல்லா கிரகங்களினுடைய பெயர்ச்சியை கொண்ட ஒரு வருடமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான். ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடியே சனி பயிற்சி ஆயிடுச்சே, திரும்ப இப்போ சனி பெயருது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது. வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா 2025 சனி பயிற்சியே கிடையாது. வரக்கூடிய 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறது நடக்குதுங்க. அதனால் அப்போ தான் நம்ம அனுஷ்டிக்கணும். நம்ம மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அநேக கோவில்கள், திருநள்ளாறு, அதே மாதிரி நவகிரக கோவில்கள், அவருக்குன்னு இருக்கக்கூடிய அநேக விதமான சேத்திரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சிங்கிறத கொண்டாடுறாங்க. அதனால் நாமும் அதே சமயத்தை கொண்டாடுவது தான் நமக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. மேலும் உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய விஷயத்திற்கு, உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு, அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான நல்ல பலன்கள் இருக்குது, எந்த சுவாமியை கும்பிட்டா ரொம்ப நல்ல பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. மிதுன ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. இந்த 2026 மிதுன ராசிக்கு அப்படிங்கிறப்போ ஜென்மத்தில் குருங்க ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டு இருக்காங்க மிதுன ராசிக்காரங்க. அஷ்டம சனி போச்சு, கண்டக சனி போச்சு, அதுக்கு முன்னாடி ஒன்று போச்சுன்னா இப்போ குரு உட்காந்துட்டார் போராத குறைக்கு. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனியில் பட்ட அடி இப்போ தான் கொஞ்சம் மீண்டு வராங்க. அவங்கெல்லாம் கடந்த ஒரு வருடம் 2 வருடமாக கொஞ்சம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் குரு உட்காந்து என்ன பண்ணிட்டாரு, வரக்கூடிய வரவுகளை ஸ்லோ பண்ணி விட்டார். உங்களுக்கு கொஞ்சம் போட்டிகளை வேற உருவாக்கி விட்டுட்டு போயிட்டார் மிதுன ராசிக்கு. அதனால் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, குரு மாறின பிறகு தான் உங்களுடைய பூர்ண வளர்ச்சிகள் இருக்கும். குறிப்பாக வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடியதான சில கருத்து வேறுபாடுகளாக இருக்கலாம், அல்லது ஏற்படக்கூடியதான அடிக்கடியான மன கசப்புகளாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி தான், அல்லது திருமணம் ஆகி வேலை நிமித்தமாக எங்கேயா பிரிஞ்சு இருந்தாலும் சரி தான். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இதில் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மாறிடுவார், பெயர்ந்துருவார். குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் 7ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். வாக்குஸ்தானத்தில் 7ஆம் அதிபதி போகக்கூடிய காலம், கலத்திரஸ்தானர். அதனால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்பட போகுது. நல்ல மனசு புரிதலுடன் இன்ப சுற்றுலாக்கள் குடும்பத்துடன் சென்று வருவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாகுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, மிக மிக முக்கியமானது 1-7 கிரக பரிவர்த்தனை. அதனால் ஜென்மஸ்தானாதிபதி புதன் அவர் லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடமாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் குரு, அவர் லக்னத்தில் இருக்கிறார். இந்த 1-7 இந்த 2 பாவத்திற்குடைய அதிபதிகளும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த வருடத்தில் நிச்சயமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். சரி, இது ஒரு பக்கம். சில பேர் நினைப்பாங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அதுலேருந்து மனசு பிரிஞ்சிட்டோம், இப்போ நாங்கள் இன்னொரு திருமணம் நான் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு திருமணம் நடக்குமான்னு கேட்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான், அல்லது பிரிந்து இருக்கக்கூடியவங்க ஒன்று சேரணும்னு ஆசைப்படுறவங்க, அந்த நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கை துணைவருடனான ஒரு ஒற்றுமை, அவங்களுடன் ஒன்று சேர்வது, அவங்களுடன் சந்தோஷமாக பொழுதுகளை கழிப்பது என்று பல நல்ல பலன்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுதுங்க. கூடுதலாக 9 இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா, அது எப்போன்னா மார்ச் 6ஆம் தேதி. அதுவும் சனி பகவான் அஷ்டமாதிபதி ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்திற்கும் உடையவர். அவர் இப்போ ஜீவனஸ்தானத்தில் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறனால தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்வார். உங்களுடைய கீழ் அதிகாரிகிட்ட அடிக்கடி ஏதாவது சண்டை இருக்குது, இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதோ டிஸ்ட்ரிபியூட் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதோ பொருளை கொடுக்கல, இல்லை அவங்க உங்கள்கிட்டருந்து பொருளை கொடுக்கல, ஏதோ விஷயங்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டிருக்கு, ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்களா? கவலையப்படாதீங்க. இந்த அவருடைய இப்போ குரு பயிற்சியினுடைய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். குரு பகவானுக்கும் உங்களுக்கும் நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்பட போகுது. நல்ல ஒற்றுமையுடன் கூடியதான நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்துவீங்க. அதே மாதிரி முக்கியமாக மிதுன ராசிக்காரங்க இந்த வருடம் ஒரு மலை மீது இருக்கக்கூடியதான முருகப்பெருமான் வழிபாடு மிக 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 அவசியங்க. சுவாமி மலை, திருத்தணியில் இருக்கக்கூடிய மலை, பழமுதிர்ச்சோலை மலை, திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு நிறைய கோவில்களில்
முருகப்பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா மலை மீது முருகன் அமர்ந்து இருக்கிறார். அந்த மாதிரி கோவிலை சென்று புத பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவங்களா இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க அவங்க போய் முருகனை வழிபாடு செய்து வந்தாங்கன்னா இந்த வருடம் ரொம்ப நல்ல வளர்ச்சியும் ஏற்றமான பல சூழ்நிலைகளும் ஏற்படும். அதனால இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, உங்ககிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார். நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.